ஸ்ரீராம் அங்கங்களினுடைய நிறுவனங்களின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகம் நடத்துகின்ற 144ஆம் ஆண்டு மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் விழாவிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய அமைப்பாளர், தமிழக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய முனைவர் ஔவை அருள் அவர்களே, இந்த அமைப்பினுடைய தலைவர், மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு ஜி சுந்தரேசன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறந்ததொரு சிறப்புரையை வழங்க இருக்கிற தகைசால் பேராசிரியர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ஞானசம்பந்தன் அவர்களே, இன்றைக்கு பாரதியினுடைய பெயராலே விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய திரு மா தியாகராஜன் அவர்களே, அன்பிற்குரிய திரு கீழாம்பூர் திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களே, அன்பிற்குரிய திருமதி வி.கோ. பூமா அவர்களே, இன்னும் இந்த இலக்கிய கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, இந்த அரங்கிலே நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, பாரதியின் பால் அன்பு கொண்டோரே, அன்பிற்குரிய பெரியவர்களே, உங்கள் துணை பேரையும் என்னுடைய மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே தொகுப்புரை வழங்கிய அன்பு நண்பர் இந்த விழா துவங்குகின்ற பொழுது என்னிடம் வந்து சொன்னார், ஐயா உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி. இதுவரை எந்த மேடையிலும் 10 நிமிடத்திலே நான் பேசி முடித்ததாக வரலாறு கிடையாது. நான் சற்று ஆச்சரியப்பட்டு கேட்டேன், 10 நிமிடம் தானா என்று. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், என்னை இந்த விழாவிற்கு அழைத்தது ஔவை அருள். அது இந்த ஆண்டு அல்ல, அவர் குறிப்பிட்டதை போல சென்ற ஆண்டு இந்த விழாவிற்கு அழைத்தார். அந்த திகதியிலே நான் வெளியூரிலே இருக்க வேண்டியிருந்த காரணத்தினாலே என்னால் வர முடியவில்லை. அது வருத்தமான விஷயம்தான். அதற்கு நான் சொன்னேன், அடுத்த ஆண்டு பார்த்து கொள்வோமே என்று சொல்லி சரி என்று விட்டுவிட்டார். அதை அப்படியே ஞாபகம் வைத்து கொண்டு இந்த ஆண்டு வர வேண்டும் என்று சென்ற மாதமே அவர் என்னிடம் தொலைபேசியில் அழைத்த பொழுது நான் மறுப்பே சொல்லவில்லை. 21ஆம் தேதி மாலை தானே, நிச்சயம் வந்து விடுகிறேன், சென்ற ஆண்டே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்று சொல்லி நான் வருகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுதும் அழைப்புதலை அனுப்பினார். அதற்கு பிறகு நேற்றிரவு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார். அன்புடையூர், நாளை உங்களை எதிர்பார்க்கிறோம், ஒரு ஆழமான தலைமை உரையை கேட்க எங்கள் காதுகள் செவிகள் காத்திருக்கின்றன என்று ஒரு குறுஞ்செய்தியையும் அருள் அனுப்பினார். அப்படி ஒரு குறுஞ்செய்தியை ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு இன்றைக்கு அவருடைய நிரலுரை வழங்குவரை வைத்து 10 நிமிடத்திலே ஆழமான உரை என்றால் எப்படி தோண்டுவதற்கே முடியாது, எப்படி ஆழம் போக முடியும் 10 நிமிடத்தில் என்று தெரியவில்லை. இருந்தாலும் குறைவான நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காரணம், எனக்கு பிறகு பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்த வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள்லாம் காத்திருப்பீர்கள் என்பதையும் நான் அறிவேன். நானும் என்னுடைய உரையை முடித்துவிட்டு கிளம்ப வேண்டும். இதற்கு பிறகு ஒரு 2 திருமண நிகழ்ச்சிகள், அதற்கு பிறகு இரவு நேரத்திலே ரயிலை பிடித்து வெளியூர் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 5 நிமிஷம் போயிடுச்சு. பாரதியை கொண்டாடுகின்ற முகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம், விருதுகள் வழங்கி இருக்கிறோம். நிறைய கவிஞர்களை பற்றி, நிறைய படைப்பாளிகளை பற்றி, இலக்கியவாதிகளை பற்றி அவ்வப்பொழுது பேசுகிறோம், எழுதுகிறோம், கொண்டாடுகிறோம், விழா எடுக்கிறோம். கம்பனுக்கெல்லாம் விழா எடுப்பது என்பது, கம்பனுக்காக கழகங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன, உலகம் முழுவதும் இருக்கிறது. திருவள்ளுவருக்கு கழகங்கள், பேரவைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. பாரதிதாசனுக்கு மன்றங்கள் இருக்கின்றன, இளங்கோவடிகளுக்கு மன்றங்கள் இருக்கின்றன. இறை இலக்கியத்தை படைத்தவர்களுக்கு அவர்களுக்கென்று தனியான அமைப்புகள் இருக்கின்றன. ஆலயங்கள் தோறும் அவைகளெல்லாம் தினந்தோறும் அந்த விழாக்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு மனிதனாக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு கவிஞனாக
சென்ற ஆண்டிலே உதித்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது மகாகவி பாரதி மாத்திரம்தான். நீங்கள் அவனை இறை உணர்வு உள்ள கவிஞர் என்று எடுத்தால் அவனை இறை உணர்வு உள்ள கவிஞனாக கூட கொள்ளலாம். இல்லை அவன் பொதுவான கவிஞன், அறம்பாடிய கவிஞன் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றால் அப்படியும் அவனை எடுத்துக்கொள்ளலாம். சிலர் வரைந்த ஓவியத்தை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அந்த கண்கள் உங்களை பார்ப்பது போல் இருக்கும். அதை போல பாரதியை நீங்கள் எந்த தளத்திலிருந்து நோக்கினாலும் அந்த தளத்தை பாரதி நோக்குவதை போல் நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான் பாரதி. உங்களது ஜாதி ஒளிந்து போச்சா, உங்களுடைய மதம் ஒளிந்து போச்சா என்றெல்லாம் அவன் பாடியவன் தான். அதே நேரத்திலே பராசக்தியை இழுத்து பாடியவன் தான். தெய்வத்தை வணங்கு என்று பாப்பாவிற்கு சொல்லிக் கொடுத்தவன் தான். வள்ளுவனை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று உலகப் பொறுமதையை படைத்து காட்டிய வள்ளுவனை தூக்கி நிறுத்தியவன் தான். சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு மணியாரத்தை படைத்த இளங்கோவடியை யாமறிந்த புலவரிலே சிறந்த புலவர் என்று சுட்டி காட்டியவன் தான். ராமனை விஷ்ணுவனுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரமாக காண்பித்த கம்பனை கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய சிறப்பை கம்பனோடு ஒப்பிட்டு காட்டியவன் தான். இப்படி எந்த திசையிலிருந்து பார்த்தாலும், எந்த நோக்கிலிருந்து பார்த்தாலும், எந்த தளத்திலிருந்து பார்த்தாலும், எந்த கொள்கையை தாங்கியவர்கள் பார்த்தாலும் எல்லோருக்கும் ஏற்புடையவனாக ஒரு கவிஞன் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மகாகவி பாரதியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இதை யாரும் மறுக்க முடியாது. சிலருக்கு பாரதியை பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சிலர் பாரதியை உச்சின் முகந்து கொண்டாடலாம், சிலர் இருக்கிறார் பாரதி என்று ஓரமாக வைத்துவிட்டு பார்த்துவிட்டு போகலாம். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், பாரதிக்கு என்று இருக்கின்ற இடம் பாரதிக்கு எப்பொழுதுமே இருக்கும். எனவே பாரதிக்கு விழா எடுப்பதற்கு இந்த ஒரு சங்கம் மாத்திரமல்ல, பாரதிக்கு விழா எடுப்பது எல்லோருடைய கடமை. பாரதிக்கு விழா எடுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. பாரதி என்பவன் யுகக்கவிஞன் என்பதற்கு நிறைய உதாரணங்கள், நிறைய ஆதாரங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியும். நான் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திவிட்டு போய்விட முடியும் இந்த இடத்திலே, அதற்கு கால அவகாசம் இல்லை. ஆனால் நான் சார்ந்திருக்கிற நீதித்துறையிலிருந்து நான் வந்திருக்கிற காரணத்தினாலே, சட்டத்துறையிலிருந்து நான் வந்திருக்கிற காரணத்தினாலே பாரதியினுடைய படைப்புகளை ஒரு நீதித்துறையிலிருந்து ஒரு சட்டத்துறையிலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற முகத்தான் நான் சிலவற்றை தேடி பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடல்களை வைத்து நாம் பாரதியை ஒரு சட்டஞானி என்றும் சொல்லலாம். அமையப்போகிற குடியரசு, பாரத தேசம் என்கின்ற அந்த குடியரசு அமையப்போகிறதே, அந்த குடியரசு என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த குடியரசினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அந்த குடியரசிலே நடைபெறப் போகின்ற அந்த மக்களாட்சி, அந்த குடியரசு ஆட்சி என்பது இந்த மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், அமையப்போகிற குடியரசிலே, சுதந்திர இந்தியாவிலே, இந்த பாரத தேசத்திலே இந்த மக்களுக்கு என்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவன் சிந்தித்துத்தான் எழுதினானா தெரியவில்லை, அல்லது அந்த பராசக்தியினுடைய அருள் வழுந்து எழுதினானா தெரியவில்லை. ஆனால் அவன் எழுதி வைத்திருக்கிறதை இப்பொழுது பொருத்தி பார்க்கின்ற பொழுது அவன் அதையும் சிந்தித்து கூட எழுதியிருப்பானோ என்று எண்ண தோன்றுகிறது. அவன் எழுதியிருப்பான் பாருங்கள். வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிடக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. இதை எதற்காக பாப்பா பாட்டிலே அவன் சொல்லி வைக்க வேண்டும்? பாப்பா இதையெல்லாமா கேட்டது? பாப்பா பாட்டினுடைய கதையையும் நீங்கள் அறிவீர்கள். எதற்காக பாப்பா பாட்டை பாடினான், பாப்பா பாட்டை ஏன் பாடினான், யாருக்காக பாடினான் என்பதை அவருடைய மகள் அம்மையார் சகுந்தலா அம்மையார் பதிவு செய்திருக்கிறார். ஒரு 5 வயது இருக்கின்ற பொழுது அந்த அம்மையாருக்கு தந்தையின் மீது மிகப்பெரிய பாசம் கொண்டவர், தந்தையின் மீது ஒரு அளவலாவிய உயர்ந்த மதிப்பு பெற்றவர், மதிப்பை வைத்திருந்தவர் அவர். அந்த 5-6 வயதுகளிலே தன்னுடைய வீட்டினுடைய மாடியிலே பாரதியினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு எனக்கு கதை சொல்லுங்கள் என்று கேட்டு கேட்டு பழகி கதைகளை கேட்டவர், கவிதைகளை கேட்டு பழகியவர்.
அவருடைய மகள் சகுந்தலா. அப்படி ஒரு நாள் மாடியிலே சகுந்தலா அம்மையார் பாரதியினுடைய மடியிலே படுத்திருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் மாடிக்கு வருகிறார். வந்த மாத்திரத்திலேயே அவர் சடக்கென்று திரும்பி, அம்மா சகுந்தலா, இந்த விஷயத்தை ஒன்றை எடுத்து வர வேண்டும், ஒரு விஷயத்தை மாடிக்கு எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தேன், மறந்துவிட்டு ஏறி வந்து விட்டேன். மீண்டும் படியேறி நான் இறங்கி போக முடியாது, நீ சின்ன குழந்தை தானே, ஓடிப்போய் அதை எடுத்து மேலே கொண்டு வா என்று அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார். அதற்கு சகுந்தலா, சின்ன பிள்ளைகள் தானே, அது அப்படித்தானே பேசும். இரண்டாவது, தந்தையினுடைய மடியிலே வேறு படித்திருக்கிறது, தந்தையினுடைய கதையை கேட்டு சுவாரஸ்யத்தோடு அது இருக்கிறது. அதனால் அந்த அம்மையார் சொல்லி இருக்கிறார், முடியாது போ, நான் போக மாட்டேன், முடிந்தால் நீ போய் எடுத்துக்கொள் என்று சற்று உதாசீனமாக அவர் சொல்லியிருக்கிறார். அம்மையார் சற்று கோபத்தோடு வேறு என்ன செய்வது, சின்ன குழந்தை, அப்படியே சென்று விட்டாராம். பாரதிக்கு மிகுந்த வேதனை, என்ன இப்படி குழந்தை வளருகிறதே, தந்தையையும் தாயையும் ஒன்றாக பாவிக்க வேண்டுமே, தாய் சொல்லை தட்டக்கூடாதல்லவா, தாய் சொல்லை தட்டக்கூடாது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே, நமக்கு முன்னோர் வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அப்படி இருக்கின்ற பொழுது நம் குழந்தை இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அறிவுரைகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அம்மா, இப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது, தாயையும் மதிக்க வேண்டும், தந்தையையும் மதிக்க வேண்டும், தாய் சொல்லையும் கேட்க வேண்டும், தந்தை சொல்லையும் கேட்க வேண்டும் என்று பல கதைகளை சொல்லி அந்த குழந்தையை அறிவுறுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் கேட்ட அந்த குழந்தை சொல்லி இருக்கிறது, அப்படியாப்பா, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த குழந்தை கேட்டதாம். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் அவர் நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்காக அவர் பாடிய பாடல்தான் பாப்பா பாட்டு. அந்த 16 பத்திகளிலே அது பாடப்பட்டிருக்கிறது. ஒரு பத்திக்கு 4 வரி, 64 வரிகள். அந்த 64 வரிகளிலே எத்தனை விஷயங்களை இந்த பிஞ்சு மனங்களிலே அந்த கவிஞன் விதைத்து வைத்து சென்றிருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே தான் அவன் சொல்லுவான், வடக்கிலே இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிழக்கும் பெரிய கடல் கண்டாய், கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என்றால் இந்த விஷயங்களை எதற்காக 5 வயதிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவன் 1908 9 10 12 தெரியவில்லை. 5 வயது சகுந்தலா அம்மையாருக்கு இருக்கும் பொழுது ஒரு 1905 8 ஏதோ ஒரு வயதாக இருக்கலாம். அந்த காலகட்டத்திலே இதை ஏன் பாரதி சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு இப்படி தோன்றுகிறது. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள். அதற்கு பிறகு 1935 இந்தியாவிலே ஒரு சட்டம் வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு வந்த சட்டம். அந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலே தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 1947 நம்முடைய அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபையிலே இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வடிவமைத்து கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு, அம்பேத்கர் தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த குழுவிலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் அந்த குழு மிகச்சிறந்த பணியை செய்து 2000 முறை பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து, திருத்தம் என்றால் அமெண்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் 2000 தடவை அதற்காக திருத்தங்களை கொண்டு வந்து விவாதித்து இறுதியிலே அந்த வடிவத்தை தந்து 1949 நவம்பரிலே அதை நாம் ஏற்றுக்கொண்டு 50 ஜனவரி 26 நாம் குடியரசாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்திருக்கிறோம் என்கிற தகவல் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அப்படி 1948க்கு பிறகு தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலே 395 கூறுகள் இருக்கின்றன. ஆங்கிலத்திலே ஆர்டிக்கிள் என்று சொல்லுவோம். அந்த 395 கூறுகளிலே முதல் கூறாக இருப்பது ஆர்டிக்கிள் 1 என்று பெயர். அந்த ஆர்டிக்கிள் 1 எப்படி சொல்லும் என்றால், இந்தியா தட் இஸ் பாரத், India, that is Bharat, shall be the union of states and its territory will be as per schedule 1 என்று இருக்கும். அதாவது அந்த முதல் அட்டவணை, முதல் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரப்புகளையெல்லாம் உள்ளடக்கிய எல்லைகளை கொண்ட ஒரு ஊர், ஒரு நாடு, அதுதான் இந்தியா. பாரத் என்று இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாரத நாடு இப்படிப்பட்ட 4 எல்லைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கும் என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் கூறு சொல்கிறது. இப்பொழுது பொருத்தி பாருங்கள் பாப்பா பாட்டை.
வடக்கே இமயமலை, தெற்கே கடல், மேற்கே கடல், கிழக்கே கடல், இதற்கு உட்பட்ட இடம்தானம்மா பாரத தேசம் என்று பின்னாலே அமையப் போகின்ற பாரத தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எல்லைகளை வரையறுத்து கொடுத்தவன் பாரதி 30 ஆண்டுகளுக்கு முன்பு. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான கவிஞன் என்று பாருங்கள். சரி, அது போகட்டும். பாப்பாவிற்கு அவன் பாடினான் அல்லவா? அப்படி பாடுகின்ற பொழுது பறவைகளை பற்றி பாடுவான், விலங்குகளை பற்றி பாடுவான், இன்னும் பல விஷயங்களை பற்றி அவன் பாடியிருக்கிறான். அந்த பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குருவியை பற்றி பாடுவான், பறவையை பற்றி பாடுவான், கோழியை பற்றி பாடுவான், காக்கையை பற்றி பாடுவான், மாட்டை பற்றி பாடுவான், எருதை பற்றி பாடுவான், கழுதையை நாயை பற்றி பாடுவான். அதற்கு பிறகு குதிரையை பற்றி, நாட்டை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறான். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, நீ வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா, பாலை பொழிந்து வரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணும் அடி பாப்பா. சரியா? இதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு பாப்பாவுக்கு சுப்பிரமணிய பாரதி 1900களில் 1905 10 அவர் பாடியது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திலே 1950 வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கூட அதை சொல்லுவதற்கு தவறிவிட்டோம் என்பதை அதற்கு பிறகு ஒரு 25 ஆண்டுகள் நாம் பெற்ற அனுபவம் நமக்கு உணர்த்தியதன் விளைவாக 1976 ஆண்டிலே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்தம் வருகிறது. The 42nd Amendment of the Indian Constitution has come with effect from 3/1/1977. 3/1/1977 இருந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்தம் அமலுக்கு வருகிறது. அந்த திருத்தத்திலே தான் எப்படி நாம் எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, என்னுடைய உரிமை என்ன ஆயிற்று என்று தினந்தோறும் கூச்சல் போடுகிறோம் அல்லவா, தினந்தோறும் போராட்டம் நடத்துகிறோம் அல்லவா, தினந்தோறும் கேள்விகள் கேட்கிறோம் அல்லவா, தினந்தோறும் நீதிமன்றத்திற்கு சென்று எனக்கு இந்த உரிமை இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது, இந்த உரிமை பாதிக்கப்படுகிறது, அந்த உரிமை பறிபோய் விட்டது என்றெல்லாம் போய் நீதிமன்றத்திலே நிற்கிறோம் அல்லவா. இந்த உரிமைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அரசியலமைப்பு சட்டம் தானே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அடிப்படை உரிமைகள். அப்படி அடிப்படை உரிமைகளை பெற்ற இந்திய குடிமகன் அடிப்படையிலே கடமைகளையும் பெற்றிருக்க வேண்டும். அவன் இந்த தேசத்திற்கு கடமையாற்றுவதற்கும் அவனுக்கு கடமை இருக்கிறது என்று சொல்வதை உணர்த்துவதற்காக 1976-77 42வது திருத்தச் சட்டம் வருகின்றது. அந்த திருத்தச் சட்டத்திலே அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு புதிய கூறு, a new article has been inserted, ஒரு புதிய கூறு உள்ளே கொண்டு வரப்படுகிறது. ஆர்டிகிள் 51A என்கின்ற ஒரு புதிய கூறு கொண்டு வரப்படுகிறது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஒரு இந்திய குடிமகனுக்கான அடிப்படை கடமைகள் என்ன என்பதை அரசியல் சட்டம் 1977 வரையறுத்து நமக்கு தந்திருக்கிறது. நம்மில் பலருக்கு தெரியாது இப்படிப்பட்ட கடமைகள்லாம் நமக்கு இருக்கிறதா என்று. நாம் பலரும் அதை யோசித்து கூட பார்ப்பதில்லை. அதிலே பல கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாரதிக்காக ஒரு கடமையை நான் சுட்டி காட்டுகிறேன். 51AGயில் ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறது. To protect, ஆங்கிலத்திலே to protect and improve the natural environment including forest, lake, rivers and wildlife and to have compassion for living creatures. அதே வார்த்தையை அப்படியே போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே. and to have a compassion for living creatures. பாரதி சொன்னான் அல்லவா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நல்ல நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணும் அடி பாப்பா என்று என்ன வார்த்தையை சொல்லி பாரதி பாப்பாவிற்கு சொன்னானோ அந்த வார்த்தைகளை உள்வாங்கிய இந்திய பாராளுமன்றம் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே 42வது திருத்தத்திலே
அந்த அடிப்படை கடமைகளை சொல்லுகின்ற பொழுது எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ் மேலும் உங்களுக்கு கம்பேஷன் வேண்டும், உங்களுக்கு இரக்கம் வேண்டும், நீங்கள் அவைகளுக்கு ஆதரவு காட்ட வேண்டும் என்று சொல்கிறது. அந்த இரக்கம் ஆதரவு என்று வருகின்ற பொழுது அந்த இரக்கம் ஆதரவு என்பதும் பாரதி எங்கிருந்து எடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை கூட பாரதி ஏனென்று கேட்டால் பாரதி எழுதுகின்ற பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய முன்னோடிகளிடமிருந்து எடுப்பான். கம்பனிடமிருந்து எடுத்திருக்கிறான், வள்ளுவனிடமிருந்து எடுத்திருக்கிறான், இளங்கோவடிகளிடமிருந்து எடுத்திருக்கிறான், ஔவையிடமிருந்து கூட அவன் எடுத்திருக்கிறான். ஔவையிடம் அவன் இருந்து எடுக்கின்ற பொழுதுதான் அதிலே சொல்லியிருப்பார்கள், ஔவை சொல்லியிருப்பார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அதெல்லாம் இருக்கிறது அல்லவா. அப்படி வருகின்ற பொழுது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கல்வியும் மனப்பழக்கம், தினமும் நடையும் நடைப்பழக்கம் என்று சொல்ல வருகிறவன் அந்த நட்பு, ஈகை, கருணை, கொடை இவையெல்லாம் இருக்கிறதே அவையெல்லாம் பிறவி குணம் என்று சொல்லுவான். அவை பிறவி குணம் என்று சொல்லுவாள். அந்த ஈகை இருக்கிறதே, கருணை இருக்கிறதே, கம்பேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கருணை, அவையெல்லாம் பிறவி குணமாக வர வேண்டும். எப்படி பிறவி குணமாக வரும்? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே சிறு வயதிலே அதனுடைய மூளையிலே எது ஏற்றப்படுகிறதோ அதுதான் அந்த குழந்தை வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கும். வளர்ந்து வருகின்ற பொழுது அதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பிஞ்சு வயதிலேயே எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். அப்படித்தான் அந்த கருணை என்கின்ற கம்பேஷன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் கடமையாக சொல்லக்கூடிய விஷயத்தை அன்றைக்கு பாரதி தன்னுடைய மகள் சகுந்தலையின் வாயிலாக இந்த தேசத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி ஒரு யுக கவிஞராக அவன் இருப்பதற்கு காரணம் எல்லாவற்றையும் நேசித்தான், எல்லாவற்றையும் யோசித்தான், எல்லாருக்குமான கவிதையை பாடினான், எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக மாத்திரமல்ல பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்காகமான கவிதையையும் வழிகாட்டுதலையும் அவன் தந்துவிட்டு சென்றான். அந்த காரணத்தினால்தான் எல்லா கவிஞர்களையும் போற்றுவதைப் போல நாம் இருந்துவிட முடியாது. அதையும் தாண்டி விசேடமாக நாம் பாரதியை போற்ற வேண்டும், பாரதியை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த தனியாக தாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த அமைப்பு இந்த பாரதியை ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாரதிக்காக உழைத்தவர்களுக்கு இன்றைக்கு விருது கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பாரதிக்கு உழைத்திருக்கிறார்கள். பாரதியை கொண்டு உலகம் முழுமையும் காட்டியிருக்கிறார்கள் தங்களுடைய எழுத்தாலும் பேச்சாலும். அம்மையாருடைய பணி மிகப்பெரிய பணி. அதாவது பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரத்தை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாரதி சொன்னான். அதை அப்படியே சொல்லி செய்தால் மாத்திரம் போதாது, நம் நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் பிறர் மொழியும் பெயர்த்தல் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம் நாட்டிலே இருந்த நல்லறிஞராக இருந்த பாரதியினுடைய கவிதைகளை, பாரதியினுடைய படைப்புகளை ஆங்கில மொழி பெயர்த்ததன் மூலம் உலகளாவிய அளவிலே அதை எடுத்து சென்றிருக்கக்கூடிய அம்மையாரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதேபோல் விருதுகள் பெற்ற திரு தியாகராஜன் அவர்களையும் திரு சங்கர சுப்பிரமணியம் அவர்களையும் நான் மிகுந்த பாராட்டுதலோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு விருது வழங்குவதற்கு வாய்ப்பளித்ததற்காக இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.